இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளில் நாம் புனிதலாக இருக்கக்கூடிய சுவைக்கின் அன்னாள் இவர்கள் இருவரை பற்றிய ஆழமான செய்திகளை தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். சுவைக்கின் அன்னாள் இவர்கள் இருவரை பற்றியுமே திருவுழியத்தில் குறிப்பிடப்படவில்லை. அப்ப இவர்களுடைய இருவரை பற்றி நாம் எப்படி நுணுக்கமாக தெரிந்து கொள்வது என்று பார்க்கும்போது, நம்முடைய சகோதர மதமாகிய இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய குரானில் இவர்களை பற்றிய சிறிய வரலாறு ஒன்று உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்ற காலத்திலே பகுத் என சொல்லப்படக்கூடிய ஒரு இறை பக்தியாளர் இருக்கிறார். அவர் இறைவனிடம் கேட்டு கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறார். இறைவனுக்கு தூவம் காட்டுகிற வேளையிலே இவனுக்கு குழந்தை இல்லை, இவன் ஏன் இங்கு வந்து இறைவனுக்கு தூவம் காட்டி கொண்டிருக்கிறான், அதான் இறைவன் இவனை சபித்து விட்டாரே என்று சொல்லும்போது அவர் மனம் உடைந்து தனியாக சென்று இறைவனிடம் முறையிடுகிறார். இறைவன் ஜிப்ரியேல் என்ற வானதூதர் வழியாக, அதாவது நம்ம கபிரியேல்னு சொல்லுவோம், அவங்க ஜிப்ரியேல்னு சொல்லுவாங்க. அப்ப கபிரியேல் என்ற வானதூதர் அவருக்கு தோன்றி உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார். முதலாவதாக அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இரண்டாவதும் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. ஒருவருடைய பெயர் அன்னா, இன்னொருவருடைய பெயர் இஸ்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் தான் பார்க்கிறோம். எனவே திருப்பி பகுத்து போய் என்ன பண்றார், கடவுள்கிட்ட என்னை ஏமாத்திட்டீங்களே ஆண்டவரை, எனக்கு ஒரு ஆண் வாரிசை கொடுக்காம பெண் வாரிசை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி முறையிடும் போது மீண்டும் ஜிப்ரியேல் வானதூதர் வருகிறார். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, இப்போ உனக்கு இருக்கக்கூடிய அந்த 2 பெண் பிள்ளைகளிடமிருந்தும் 2 இறைவாக்கினர்கள் தோன்றுவார்கள் என ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை அவர் உள்வாங்குகிறார். எனவே அன்னாவிற்கு ஜுவைக்கினோடு திருமணம் செய்யப்படுகிறது. இஸ்பாவிற்கு செக்கரியாவோடு திருமணம் செய்கிறது. இப்ப இருவரும் யார் என்று தெரியும். அன்னாவும் இஸ்பா என சொல்லப்படக்கூடிய அந்த பெயர் நம்முடைய திருவுழியத்திலே எப்படி இருக்கிறது என்றால் எலிசபெத் அம்மாவைத்தான் அவருடைய சகோதரியாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் அன்னை மரியாளை சொல்லுவார், தன்னுடைய உறவினராகிய எலிசபெத்து கருவுற இயலாது என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று சொல்லும்போது அவருடைய உறவினர்கள். அப்பனா அன்னை மரியாளுக்கு எலிசபெத் அம்மாள் சித்தி என்ற ஒரு முறையில்படி அவர்கள் குறிப்பிடப்படுகிறது. இதுதான் இவர்களுக்கான ஒரு வரலாறாக இருக்கப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அன்னாவிற்கும் சுவைக்கினுக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லை. எனவே மீண்டும் ஆண்டவிடம் முறையிடுகிறார்கள். சுவைக்கின் போய் தூவம் காட்டும் போது அதான் கடவுள் சபிச்சிட்டாரு என்று இவரையும் பழிக்க இவரும் மனம் நொந்து அழுகிறார். வீட்டிற்கு வர மனம் இல்லாமல் காட்டிற்கு செல்லுகிறார். எனவே உள்ளம் உடைந்த அன்னா, எப்படி பழைய ஏற்பாட்டில் அன்னா உடைத்து அழுது சாமுவேலை பெற்றுக்கொண்டாரோ அங்கு ஆண் குழந்தையை பெற்றுக்கொண்டால் அந்த அன்னாள். ஆனால் இங்கு இந்த அன்னாள் தன்னுடைய உள்ளத்தை உடைத்து அதே போல் அழுது ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். அவருக்கும் ஒரு பரிசுத்தமான பெண் குழந்தை கொடுக்கப்படுகிறது. அவர்தான் அன்னை மரியாவாக பார்க்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டு அன்னாவிற்கு ஆண் குழந்தையும் புதிய ஏற்பாட்டு அன்னாவிற்கு பெண் குழந்தையும் கொடுக்கப்படுவதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் இவர்கள் ஒரு நல்ல தாய் தகப்பனாக அன்னை மரியாவுக்கு விளங்குகிறார்கள். சுவைக்கின் என்ற பெயருக்கு பொருள் காட்ஸ் ப்ரொடெக்ஷன், அப்படி அதாவது கடவுளின் பராமரிப்பு, பாதுகாப்பு அப்படிங்கிற பொருள் வரும். இப்ப அண்ணா அப்படின்னா அதற்கு என்ன பொருள் என்றால் கடவுளின் அருள் நிரம்ப பெற்றவர் என்பது பொருளாகப்படுகிறது. எனவே தான் மட்டும் அந்த அருள் அல்ல, தன்னுடைய மகளும் பெற வேண்டும் என்று வானதூதர் அவருக்கு காட்சி கொடுத்த போது அருள் நிறைந்த மரியே அப்படின்னா உன்னுடைய அம்மாவும் அருள் நிறைந்தவள், நீனும் அருள் நிறைந்தவளா இருக்கிறீங்க அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய ஒரு விதமாகத்தான் நாம் பார்க்கப்படுகிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் சுவைக்கின் அன்னாள் தன்னுடைய மகளை பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்க்கப்பட அந்த காரணமாக இருக்கப்படுகிறது. இவர்கள் இருவருமே யாருக்கு பாதுகாவலர்கள் என்று பார்த்தோம் என்றால் முதியவர்களுக்கு, அதாவது தாத்தா பாட்டியினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். சற்று சிந்தித்து பார்ப்போமே, இன்று தாத்தா பாட்டிகளை நாம் எவ்வளவு தூரத்திற்கு அன்பு செய்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அனைவருமே முதுமையை விரும்புவது இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. முதுமையில் 2 வகைப்படும். முதுமை என்பது ஒன்று இயற்கை முதுமை, இன்னொன்று செயற்கை முதுமை. நாம் செயற்கையாக முதுமைக்கு கடத்தப்படுகிறோமா இல்லை இயற்கையாக நகர்ந்து செல்கிறோமா என்று பார்க்க வேண்டும். இயற்கையான முதுமையை அடைந்தோம் என்றால் நமக்கு மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கும். செயற்கையான முதுமைக்கு கடத்தி செல்லப்படுகிறோம் என்றால் அதில் நமக்கு நிம்மதி இருக்காது. எப்படி ஃபாதர் இயற்கை எப்படி செயற்கை என்று சொல்ல வருகிறோம் என்றால், முதுமை என்பது ஒரு முழுமையை குறிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு முதுமையில போய்
சின்ன குழந்தையை பார்த்துறீங்களா? அதான் ஒருவர் எழுதுவர் அழகா எழுத போது என்ன சொன்னார் அப்படின்னா, முதியோர் இல்லத்திற்கு எழுதும்போது அவங்க சொன்னாங்க, வயதானவர்கள் முதியவர்கள் என்பவர்கள் முதிர்ந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு குழந்தை எவ்வாறு அன்போடு பண்போடு சண்டை போட்டாலும் திருப்பி சேரும், பொறாமப்பட்டாலும் திருப்பி அன்போடு வரும், அடிச்சு பிடிச்சிட்டு போனாலும் திருப்பி விளையாடுறதுக்கு திருப்பி வரும், நம்மளை மேலே ஏறி நிற்கும், நம்ம திட்டுனாலும் நம்மளை பார்த்து கோவப்பட்டாலும் திருப்பி அது ஓடி வந்து நம்மை அணைத்துக் கொள்ளும். இதுதான் அந்த குழந்தையுடைய பண்பு. இந்த குழந்தை பருவம். அதே போலதான் முதுமையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எனவே முதுமைக்கு வந்த பிறகும் நமக்கு போட்டி பொறாம, பல்ல கடிக்கிறது, மூக்கை நிறைக்கிறது, இப்படி கண்ணை புடைக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு கெட்ட சிந்தனையோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது நல்ல முதுமை அல்ல, அது செயற்கையான முதுமையாக்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். பிறர் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னே பல முதியவர்கள் வேண்டி கொண்டிருப்பாங்க. அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இது எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஒரு முழுமை அடையாத ஒரு 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 அதாவது என்ன, ஒரு பச்சையா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் போல அப்படிப்பட்ட முதியவர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே ஒரு முழுமையான முதியவர்களாக இருக்கும்போதுதான் அதற்கான சக்தியும் வலிமையும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த சுவைக்கின் அன்னாள் இவர்கள் தாத்தா பாட்டினுடைய பாதுகாவலராக இருக்கும்போது நாமும் நம்முடைய தாத்தா பாட்டிகளை எப்படி பார்க்கிறோம் என்று ரொம்ப முக்கியமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அனைவருமே கேட்ட கேள்விகள் தான். இன்று முதியவர்கள் யாரையுமே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தாய் தகப்பன் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் ஒரு தாய் தகப்பன் 10 பேரையும் பத்திரமா பார்த்து வளர்த்துடுறாங்க. ஆனா 10 பேரு சேர்ந்து ஒரு தாய் தகப்பனை வளர்ப்பதற்கு முடியவில்லை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு முதியவர்களை நம் முதுமை அடையும் போது, ஒரு குழந்தையாக மாறப்படும் போது நாம் என்ன செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நம்ம ஒரு குடும்பத்துல வயசான அம்மா அப்பாவை ஒரு தகப்பன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி பார்த்துருக்கிறார். சிலர் பார்க்குறோங்கிற பேர்ல வெளியில போய் சொல்றாங்க, நான் எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன், எங்க அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள நுழையும் போது அவங்களுடைய கண்ணீரும் கவலையும் பயங்கரமா இருக்கும். ஏதோ கடமைக்கு வெளியில பெருமைக்கு சொல்றான் ஃபாதர், வீட்டுக்குள்ள வந்தா தானே தெரியும், எங்களை போட்டு அவ்வளவுக்கு துன்பப்படுத்துவான், செத்து தொலைன்னு கூட சொல்லுவான், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளால் எங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமையும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவருக்கும் முதுமை வரும் என்பதை மறந்து நாம் சில நேரங்களில் செயல்படுகிறோம். எனவே முதுமைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். முதியவர்கள் என்னாலும் அவர்கள் நம்ம ஒரு குழந்தையாக ஒரு அரவணைப்போடு இருந்தோம் என்றால் அது நமக்கு சக்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவருடைய குடும்பத்திலே தன்னுடைய தாய் தகப்பனை கஷ்டப்பட்டு பார்க்கிறார். என்ன கஷ்டப்பட்டுனா, இஷ்டப்பட்டு பார்க்கல, அதாவது விருப்பப்பட்டு அவர்களை கவனித்துக் கொள்ளவில்லை, கஷ்டப்பட்டு கவனிச்சுக்கிறார். ஏதோ பெத்துருச்சு, ஏதோ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறார். அப்ப உணவு கொடுக்கும் போதும் பார்த்தோம் அப்படின்னா அலுமினிய தட்டிலே உணவு கொடுக்கிறார், அலுமினிய டம்ளர்லேயே தண்ணி கொடுக்கிறார், காப்பி கொடுக்கிறார். அவங்களை அப்படி ஒரு பார்த்துக்கிட்டாங்க. எப்படி கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமே, தன்னுடைய கற்பப்பையில், அதாவது பொன்னை விட மதிப்பு மிக்க அந்த பராமரிப்பு மிக்க அந்த கற்பப்பையில் வளர்த்த அந்த தாய்க்கு அலுமினிய தட்டிலும் அலுமினிய டம்ளரிலும் தண்ணி சென்றடைகிறது. இதை பார்த்து கொண்டே இருக்கிறான் அவருடைய மகன். இப்படி காலங்கள் கடக்க இருவரும் இறந்து போய் விடுகிறார்கள். இறந்து போனோன்னா அடக்கம் முடிச்சுட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மகன் தேடிக்கிட்டே இருக்கிறார், என்னத்தையோ தேடிக்கிட்டே இருக்கிறார். அப்ப அவருடைய மகன் கேட்கிறான், என்னப்பா தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. என்னடா, தாத்தா பாட்டிக்கு ஒரு தட்டு டம்ளர் வச்சிருந்தேன், அது எங்கன்னு தெரியும், அதை தூக்கி வேற போடணும் வெளியில, அதனால எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மகன் சொல்றான், அப்ப அதை போய் ஏன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அதை நான் பத்திரமா பீரோல்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதை போய் ஏன்டா பீரோல்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், ஆமா, நாளைக்கு உனக்கும் வயசாகும், உனக்கு நான் அந்த தட்டுலதையும் டம்ளர்லையும் தானே தண்ணியும் கொடுக்கணும், சாப்பாடு அதுல தானே நான் போடணும் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஞானம் வருகிறது. இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், நம்ம பின்னாடி முதுமை அடையும் போது நம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கிறது. இன்று ஏன் முதியோர் இல்லம் அதிகமாக இருக்கிறது என்று கேட்கப்படுகிறது. முதியோர் இல்லம் அதிகமாக்கப்படுவதற்கு காரணம் தாய் தகப்பன் மட்டும்தான் காரணம், வேற யாருமே கிடையாது. இப்ப ஏன் ஃபாதர் என்னுடைய பிள்ளை என்னை எப்படி கவனிச்சுக்குருவானா, எப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு கொடுங்க, அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைய நல்லபடியா, குழந்தை பிறந்தோடனே அவங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்களை வளர்ப்பதிலே கவனத்தை செலுத்துகிறாங்க. மீண்டும் அவன் வளர்ந்து அவனுக்கு திருமணமாகி அவனுடைய குழந்தையை நல்ல முறையில் பார்த்து கொள்கிறான். இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் நம்முடைய அப்பா அம்மாவை பார்க்கவில்லை, அதனால் நம்முடைய பிள்ளையும் நம்மை பார்க்கவில்லை. அதான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எனவே அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் முன்பாக நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனை திரும்பி பார்க்கும்போதுதான் அது உங்களையும் பார்க்கப்படும். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அனைத்து ஆன்மாக்களுடைய நினைவுகளை கொண்டாடுறோம்.
அன்னைக்கெல்லாம் எத்தனை கல்லறைகளில் மாலையும் இருக்காது, ஊதுபத்தி இருக்காது, ஒரு நினைவு கூட இருக்காது. ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். சார், இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க என்னதான் சண்டையா இருந்தாலும் ஒரு மாலையை ஒரு ஊதுபத்தியை வாங்கி போட்டிருந்தா கூட அவங்களுடைய ஆன்மாக்கள் சத்தியமா நிலை ஆண்மையை பெற்றிருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு 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 வெறுமையான கல்லறைகள், எத்தனை கல்லறைகள் இருப்பதை நாம் பார்க்க கூடும். நீங்களும் பாருங்களேன், எல்லா கல்லறை திருவிழாக்கள்லையும் இப்படிதான் இருக்கும். எனவே நம் வாழ்ந்து நமக்கு ஒரு வளமையை விட்டு சென்ற அந்த முதியவர்களை நாம் என்னாலும் மறந்து விடக்கூடாது, மறக்கடிக்கவும் கூடாது. அவர்களை நாம் நிறைவாக அவர்களோடு வழியில் செல்லும் போதுதான் நமக்கு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு முதுமையை யாருமே விரும்புறது இல்லை. அப்படின்னா பாத்தீங்கன்னா, இயற்கை முதுமை, செயற்கை முதுமை சொன்னேன். இப்ப இயற்கை முதுமை பாத்தீங்கன்னா அது கடக்க 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 நம்மளுடைய உடல் தோற்றங்கள், முடியினுடைய நிறம் மாற தொடங்கும். இப்ப செயற்கை முதுமை அப்படின்னா என்னன்னா, வயசாயிரும், முடியெல்லாம் நரைச்சிரும். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டை அடிச்சுட்டு அப்படியே இளவட்டமாக இருக்கக்கூடிய மனிதரை போல காட்சி கொடுப்பாங்க. ஒரு முறை ஒரு இடத்துல பொண்ணு பார்க்கறதுக்கு போகும்போது பொண்ணு போட்டோ அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவர் அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு பொண்ணு பார்க்க போறாங்க. அங்கே போய் பார்த்தா பொண்ணு மாதிரியே பக்கத்துல இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்க. யாரா பொண்ணுன்னு தெரியாம அவங்களுடைய அப்பாவை பார்த்து யாரு பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் போட்டோ அனுப்பிச்சோம் அந்த பொண்ணு தான். பக்கத்துல நிற்கிறது பொண்ணுடைய அம்மா, அவங்க டை அடிச்சுக்கிறதுனால அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்ப நிலைக்கு மாறக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே இன்னைக்கு முதுமையை விரும்புவதில்லை. எப்படியாவது நம்ம முடியெல்லாம் கருப்பா இருந்தா இளமை, நம்ம ஒரு ஹெல்த்தியா நல்லா நடந்தோம்னா, வாக்கிங் பண்ணோம்னா இளமை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கிடையாது. முழுமை என்பது, முதுமை என்பது அன்பில் முழுமையாக இருக்க வேண்டும், பொறுமையில் முதுமையாக இருக்க வேண்டும். எனவே பகிர்வில் முழுமையாக இருக்க வேண்டும், மன்னிப்பதில் முழுமையாக முதுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு முழுமையைத்தான் நாம் விரும்ப வேண்டும். என்னதான் மாமரத்துல காய்க்கிற மாம் பிஞ்சுகளை பார்க்கிறோம், அது பிஞ்சிலேயே பழுத்த வெம்பிய அந்த பழங்களை யாருமே விரும்புவதில்லை. அதற்குள் இருக்கக்கூடிய அந்த கொட்டையிலும் ஒரு உயிர் இருக்காது, அதற்குள் இருந்து மரக்கண்டுகள் வளராது. மாறாக பழமாக மாறி அதுவாக கனி கொடுத்து அதை நம்ம சாப்பிட்டுட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த மாங்கனி, அந்த கொட்டையில அதை பயிரிட்டு பார்த்தோம் என்றால் அதில் மரம் முளைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான முதுமைக்கு நாம் கடத்தி செல்ல வேண்டுமே ஒழிய செயற்கையான முதுமைக்கு நாம் வரக்கூடாது என்பதைத்தான் இவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு அரசன் கட்டளை இடுகிறான் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு, முதியவர்கள் அதிகமாக பெருகிவிட்டார்கள், எனவே அனைத்து உங்களுடைய பெற்றோர்களையும் கூட்டிக் கொண்டு மலை உச்சியின் மீது போட்டு விட்டு வந்துருங்க, இல்லைன்னா கொலை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றார். உடனடியாக எல்லாரும் மனம் நொந்து போய் கொலை செய்யாம எல்லா முதியவர்களும் கொண்டே காட்டுக்கு மலை மேல எப்படியும் கீழே இறங்க முடியாத லெவலுக்கு கொண்டே வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படி வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவர் மட்டும் தன்னுடைய தாய் தகப்பனை வீட்டுக்குடைய அடியிலே ஒரு அறை வைத்து அதில் பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து நாட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் இந்த நபருடைய வயலில் மட்டும் விளைச்சல் அமோகமாக இருக்கிறது. இதை பார்த்த அரசன் அவனை அழைத்து, நீ என்ன செய்கிறாய், எப்படி உன் வயலில் மட்டும் வருகிறது என்று கேட்கும்போதுதான் சொல்கிற, அரசே நீ மன்னியும், நீங்கள் கட்டளையிட்டீர்கள், உங்களுடைய தாய் தகப்பனை மலையில் விட்டுட்டு வரவோ சொல்லியோ கொலை செய்வோ சொன்னீர்கள். நான் இரண்டையும் செய்யவில்லை, மாறாக என்னுடைய வீட்டினுடைய தாழ்பகுதியிலே கீழ்ப்பகுதியிலே நான் வச்சிருந்தேன் அவங்கள அப்படின்னு சொல்றார். எங்க அப்பா சொல்லுவார், இந்த நேரத்தில் இதை செய், இந்த நேரத்தில் இதை விதை என்று சொல்லுவார். அதனால்தான் என் குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் அரசனுக்கு ஆணி அடித்தார் போல அனைவருக்கும் கட்டளை இடுகிறார். அனைவரும் சென்று அவருடைய தாய் தகப்பனை அழைத்து வருவோம், இங்கு அழைத்து வாழ வைப்போம் என்று சொல்லப்படுகிறது. உடனடியாக அனைவரும் செல்கிறார்கள், அவருடைய தாய் தகப்பனை வர வைக்கிறார்கள். எனவே முதுமைக்கு நாம் கொண்டாட வேண்டுமே ஒழிய முதுமையில் நாம் திண்டாட நினைக்க கூடாது என்பதை இவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அருள் நிறைந்த அந்த குடும்பத்தை போல, அந்த சுவைக்கின் அன்னாளை போல நாமும் அருள் நிறைந்தவர்களாக வாழ இந்த நாளிலே நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எனவே நம்முடைய தாத்தா பாட்டிகளையும் நாம் மதிப்போம், நமக்கும் முதுமை வரும் என நினைப்போம். அதுதான் நம்மை இறைய ஆட்சியும் இறைவனுடைய அருகிலும் நம்மை அழைத்து செல்லும் என்பதை சிந்தித்து அதன்படி நாமும் செயல்படுவோம். முதுமையை கொண்டாட புறப்படுவோம். ஆமேன்.